أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. الله شافي الله كافي الله وافي رب معافي. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم: وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களை சிறந்தவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் அனைத்து நேமத்துக்களையும் மனிதனுக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதனை அல்லாஹுக்காக படைத்திருக்கின்றான். அவனுடைய அடியானாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவனுடைய முஹப்பத்தை பெற்றவனாக அந்த அடியான் மனிதன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் மனிதனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளை எடுத்து நாம் நடத்தும் பொழுது, குர்ஆனுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது. போன வாரம் நம்ம ஜும்மாவில் பார்த்துருப்போம். பொறுமையை பற்றி நான் பொறுமையுடைய அந்த சிறப்புகளை உங்களுக்கு சொல்லி வந்திருப்பேன். அதனுடைய தொடராக நிம்மதியான வாழ்க்கை வர வேண்டும் என்பதை இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பொறுமை என்ற குணம் இருப்பதின் காரணத்தாலே நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது என்று மனிதன் தேடும் பொழுது அவன் கல்வியை கற்கின்றான். எதற்காக வேண்டி? நிம்மதி வேண்டும் என்பதற்காக வேண்டியே கல்வியை படிக்கின்றான். தொழில்துறைகளை வியாபாரத்தை செய்கின்றான். எதற்காக வேண்டி செய்கின்றான்? நிம்மதி வேண்டும் எனக்கு வாழ்க்கையிலே என்ற அடிப்படையிலே தொழில் செய்கின்றான். வீடு வாசல்களை மனைவி மக்கள்களை குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவன் நினைக்கின்றான். ஏன்? நிம்மதியாக நாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படைக்காக வேண்டியே இந்த உலகத்தில் உள்ள எல்லா துறைகளிலும் அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் எல்லா துறைகளிலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி முழுமையாக கிடைக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. பொருளாதாரத்தை தேட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. நாம் சம்பாதிக்க வேண்டும், ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும். அந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையிலே நாம் செலவழிக்க வேண்டும். ஆனால் அந்த பொருளை தேடுவதிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் பொழுது நிம்மதி நமக்கு கிடைக்காமல் போகின்றது. பொருளாதாரத்தை ஒரு மனிதன் சம்பாதிக்கின்றான். அவன் சம்பாதித்து அவன் ஒரு இலக்கை அடைகின்றான். நான் சமீபத்தில் ஒரு பேப்பரில் முந்தின ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தி வந்துச்சு.
நடந்த நிகழ்வு. அதாவது வெளிநாட்டுக்கு ஒரு மனிதர் செல்லுகின்றார். வெளிநாட்டிலே சென்று அவர் சம்பாதிக்கின்றார். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து சம்பாதிக்க வேண்டும், நம் குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆடவர் செல்லுகின்றார். சென்று வெளிநாட்டிலே சம்பாதிக்கின்றார். அவருடைய இலக்கு, அவருடைய லட்சியம் என்னவென்று சொன்னால், நாம் சம்பாதித்து நல்ல முறையில் ஒரு வீடு கட்ட வேண்டும், அதற்கு பிறகு நாம் ஒரு திருமணம் முடித்து நாம் குடும்பமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கை வைத்து அவர் என்ன செய்கின்றார்? சம்பாதிக்கின்றார். அதே போன்று அவர் என்ன செய்கிறார்? நாட்களையும் பார்க்காமல், வருடங்களையும் பார்க்காமல் அவர் வேலை பார்த்து அவர் அந்த இலக்கை அடைகின்றார். பொருளாதாரத்தை திரட்டுகின்றார். பொருளாதாரத்தை திரட்டி அவருக்கு தேவையான அந்த உபகரணங்களை எல்லாம் இங்கே ஊரிலே நாட்டிலே என்ன செய்கின்றார்? உருவாக்குகின்றார். ஒரு சொந்த வீடு வேண்டும், சொந்த வீடு கட்டுகின்றார். ஒரு சொந்த வாகனம் வேண்டும், அந்த வாகனத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுகிறார். ஒரு சொந்த தொழிலுக்குரிய எல்லா தயாரிப்புகளையும் தயார் செய்து கொண்டு அவர் என்ன செய்கின்றார்? அந்த வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு வருகிறார். தன்னுடைய நாட்டுக்கு, தாயகத்துக்கு திரும்புகிறார். எதற்காக வருகிறார்? நம்மளுடைய வீடு புதிய வீடு, குடி போக வேண்டும், திறப்பு விழா நடத்த வேண்டும், புதிய வீட்டிலே நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் நாட்டுக்கு வருகிறார். நாட்டுக்கு வந்தவர் அங்கே ஏர்போர்ட்டில் என்ன செய்கிறார்? அவர் அட்டாக் வந்து இறந்துட்டார். கடைசியில அவருடைய பிரேதம் தான் இங்க இந்தியா நாட்டுக்கு, நம்முடைய தாயகத்துக்கு வந்து இருக்குது. அவர் என்ன நோக்கத்தில், என்ன லட்சியத்தில் அவர் சம்பாதித்தால், தனக்கு சொந்த வீடு வேண்டும், நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு சொந்த ஒரு தொழில் வேண்டும், சொந்த ஒரு வாகனம் வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா இலக்குகளையும் அவர் அடைந்தார். கடைசியில் அவர் தன்னுடைய நாட்டுக்கு வந்த பொழுது அதை அனுபவிப்பதற்கு அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. வந்து ஏற்பட்ட நினைக்கிறார், மரணம் ஆயிட்டார். தகவல் என்ன வருகின்றது? இந்த நபர் மரணமாகிவிட்டார் என்ற தகவல் வருகிறது. உடனே செல்லுகின்றார்கள். அங்கே சென்று அவருடைய ஜனாசாவை எடுத்து வருகின்றார்கள். ஜனாசாவை எடுத்து வரும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உற்றார் உறவினர், ஊர்வாசிகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள்? இவ்வாறு புதிய வீடு கட்டினார், புதிய வாகனம் வாங்கினார், அதை அனுபவிப்பதற்கு முடியாமல் இன்றைக்கு இறந்து விட்டார் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனாசா வருகின்றது. அந்த ஜனாசா எதில் கொண்டு வரப்படுகின்றது? ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுகின்றது. அவருடைய சொந்த வாகனம், சொந்த வாகனத்தில் என்ன செய்ய முடியவில்லை? அந்த ஜனாசாவை வைப்பதற்கு அனுமதிக்கல. யாரு? தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய உறவினர். அவர்களே என்ன செய்யவில்லை? புதிய வாகனத்தில் அந்த ஜனாசாவை வைக்கக்கூடாது, ஆம்புலன்ஸ்ல வரட்டும். ஆம்புலன்ஸ்ல என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஜனாசாவை எந்த வீட்டில் வைப்பது? புதிய வீட்டில் வைத்தா சரியா வராது. இன்னும் அந்த வீட்டில் என்ன செய்யல? திறப்புல பண்ணல. அப்ப புதிய வீட்டில் ஜனாசா வைக்க கூடாது, பழைய வீட்டில் வைக்க வேண்டும். பாருங்க, எந்த வீடு வேண்டும், எந்த வாகனம் வேண்டும், எந்த தொழில் வேண்டும் என்று இலக்கு வைத்து சம்பாதித்தாரோ, அதை வைத்துதான் நமக்கு இந்த உலகத்திலே நிம்மதி இருக்கிறது என்று நினைத்தாரோ, அந்த நிம்மதி கிடைக்கவில்லை. பாருங்க, அவர் சம்பாதிச்சு கட்டின வீட்டில் அவருக்கு ஜனாசா வைப்பதற்கு இடம் இல்லை. அவர் வாங்கிய வாகனத்தில் அந்த பாடியை, அந்த ஜனாசாவை கொண்டு வருவதற்கு முடியவில்லை. அப்ப நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளில் இருந்து நமக்கு நிம்மதி கிடைக்கின்றதா என்று பார்த்தால் நிம்மதி இல்லை. அதே போன்று கல்வியை கற்ற கல்வியை பார்த்தால் கல்வி மூலியமாக நிம்மதி கிடைக்கின்றதா? அதுவும் நிம்மதி இல்லை. இப்படி எந்தெந்த துறைகளை எடுத்து நாம் பார்க்கின்றோமோ அந்தந்த துறைகளில் எல்லாம் நிம்மதி என்பது இல்லை என்பதுதான் இங்கு நிதர்சனமானதாக இந்த உலகத்தில் இருக்கும். சம்பாதிக்கின்றார், பகல் முச்சூரும் இரவு முச்சூரும் என்ன செய்கிறார்? சம்பாதிக்கிறார். கடைசியில இரவு நேரத்தில் வந்து வீட்டில் உறங்கக்கூடிய நேரத்தில் உறக்கத்தை துளைத்துவிட்டு, தூக்கத்தை துளைத்துவிட்டு வரவு செலவை கணக்கு பண்ணி கொண்டு இருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தூக்கம் என்பது ஒரு நியாமத்து. அந்த நியாமத்து இல்லை என்று சொன்னால், அந்த நியாமத்து இல்லை என்று சொன்னால் நிம்மதி இல்லை. எல்லா மனிதனும் என்ன செஞ்சிருப்பான்? கிறுக்கு பிடிச்சு நிற்கணும். தூங்காம நம்ம 2 நாள் 3 நாள் இரவுல முடிச்சு பார்த்தா தெரியும். இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட அந்த சகோதரர்களுக்கு தெரியும் தூக்கத்துடைய அருமை. அப்ப தூங்கவில்லை என்று சொன்னால் மனிதனுடைய அந்த மைண்டு, அந்த சிந்தனை, இயக்கம், உடல் இயக்கம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அப்படியே நிலகுலைஞ்சிரும். அப்ப தூக்கத்தை அல்லாஹ் தஆலா நிம்மதியாக நமக்கு தந்திருக்கின்றான்.
அந்த தூக்கத்தை தொலைத்து விட்டு வரவு செலவு கணக்க பார்க்கின்றோம். நம்ம சம்பாதிக்கிறோம், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கின்றோம். ஆனால் நிம்மதியாக இருக்கக்கூடிய தூக்கத்தை தொலைச்சு விட்டுவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இரவு முழுவதும் வரவு செலவை பார்க்கிறோம். இப்படி எந்தெந்த துறைகளை எடுத்து நாம் சிந்தனை செய்து பார்த்தாலும் அந்த எல்லா துறைகளிலும் நிம்மதி கிடைக்காது. கொஞ்ச நேரம் நிம்மதி இருக்கிறாப்புல தெரியும், ஆனா கடைசியில நிம்மதி இருக்காது. அந்த நிலைமை தான் இந்த உலகத்தில எல்லா துறைகளிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, அல்லாஹ் ரசூல் குர்ஆனை தந்திருக்கின்றான், நபியுடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றான். அதன் அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அடியார்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், அவர்கள் ஏழ்மைக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம், வறுமை கோட்டிலே உட்பட்டவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய கலாமை எடுத்து குர்ஆனுடைய அந்த வாழ்க்கையை யார் பின்பற்றி வாழுகின்றார்களோ, நபியுடைய வழிமுறையை எடுத்து யார் பின்பற்றி வாழுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுக்கின்றான். அது மட்டும் இல்லாம மறுமையிலும் நிம்மதியாக உங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து சொல்லி குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. இன்னும் இப்ராஹிம் நபியை அவருடைய இரட்சகன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பல கட்டளைகள் இட்டு அல்லாஹ் சோதிச்சான். அந்த சோதனையெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க வெற்றி அடைஞ்சார்கள். அந்த சம்பவங்களை நீண்ட நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வந்திருப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் உங்களுக்கு நமக்கு தெரியும். என்ன, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்பானி கொடுக்குறதுல அந்த மக்காவில் கொண்டு வந்து விடுவதில் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செயல்பட்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? நான் சோதனைக்காக அவருக்கு கொடுத்தேன். அந்த சோதனையில் எல்லாம் அந்த இப்ராஹிம் வெற்றி அடைந்தார். அந்த சோதனையெல்லாம் அவர் என்ன செய்தார்? நிறைவு செய்தார் என்பதை நீங்கள் நினைவு கூர்வீர்களாக. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபிக்கு இந்த சோதனைகளை நான் கொடுத்தேன், அந்த சோதனையில் எல்லாம் அவர் வெற்றி அடைந்தார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நபிமார்களாக எத்தனை நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். ஆக நீங்களும் முஹம்மது ரசூல் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கும் நான் சோதனையை தருகின்றேன், அந்த சோதனையில் இருந்து நீங்கள் வெற்றி பெறுங்கள். இது நபிமார்களுக்கு வந்த சோதனை. அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை வைத்திருக்கின்றான். அந்த சோதனையான இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் நமக்கு சோதனையே. சர்ரு ஹைரு ஈமான்ல நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. அந்த நன்மையும் தீமையும் அல்லாஹ் தான் செயல்படுத்துகின்றான் என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? ஈமான் கொண்டு இருக்கிறோம். சர்ரு ஹைரு எல்லாம் அல்லாஹுவை கொண்டு நடக்கின்றது. நம்ம ஆரம்பத்திலேயே ஆரம்ப மதரசாவிலேயே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு, ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ அப்படின்னு அந்த ஈமானுடைய அடிப்படையை சொல்லி கொடுத்துருவோம். அதுல கடைசியாக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சர்ரிகி வ ஹைரிகி மினல்லாஹி தஆலா வல் பாசி பாதல் மவுத். நல்லதும் கெட்டதும் அல்லாஹுவை கொண்டே நடக்கின்றது. நல்லதும் அல்லாஹுவால் தான் நடக்கின்றது, தீயது கெட்டதும் அல்லாஹுவால் தான் நடக்கின்றது என்பதை நாம் ஈமான் கொண்டு இருக்கின்றோம். அப்ப நன்மையை அல்லாஹ் தந்தாலும் நமக்கு சோதனையாக இருக்கின்றது, தீமையை அல்லாஹ் தந்தாலும் நமக்கு சோதனையாக தான் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா செல்வத்தை தருகின்றான், ஒரு அடியாருக்கு செல்வத்தை கொடுக்கின்றான், அதுவும் சோதனை. ஒரு அடியாருக்கு வறுமையை கொடுக்கின்றான், அதுவும் சோதனை. செல்வத்தை கொடுத்து ஹஸ்ரத் அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து சோதனை செய்தான். அந்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டிய அவர்கள் என்ன செய்தார்கள்? செலவு செய்தார்கள். அந்த பொருளாதாரத்தை அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுக்காக என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கின்றதோ அந்த நல்ல காரியத்துக்காக அந்த பொருளாதாரத்தை அவர்கள் செலவு செய்தார்கள். அப்ப அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வறுமையிலே ஏழ்மையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த ஏழ்மையை கொடுத்து வறுமையை கொடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சோதித்தான்.
இப்படி நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுதும் சரி, நபிமார்களுடைய வாழ்க்கை, நல்லடியார் சாலிகின்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த சோதனைகளில் எல்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. அதன் காரணத்தால் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே பெற்றார்கள், மறுமையிலும் பெற்றார்கள். அதே சமயம் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, நான் குறிப்பிட்டு காட்டினது, கோடிட்டு காட்டினது ஒரு சில துறைகளை நான் சுட்டி காட்டியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை துறைகள் உலகத்தில் இருக்கின்றதோ அந்த எல்லா துறைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் நிம்மதி கிடைக்காது அப்படின்று குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நிம்மதி வேண்டுமா? அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய அடியார்களாக, அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து வாழக்கூடிய அடியார்களாக எந்த அடியார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்களை தேடி வரும் எது? நிம்மதி. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கின்றான். அப்படி இல்லாமல் அல்லாஹுவை மறந்துவிட்டு உலகத்துடைய ஆசாபாசத்துக்கு இணங்கி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஒரு அடியான் வாழுகிறான் என்று சொன்னா அவனுக்கு நிம்மதி இந்த உலகத்தில் கிடைக்காது, மறுமையிலும் கிடைக்காது. இந்த நிம்மதியை பற்றி நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சொல்லித் தரும் பொழுது இமாம்கள் அதாவது 3 விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள். இந்த நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா 3 குணாதிசயங்கள் ஒருவரிடத்தில் இருக்குமையானா, எத்தனையோ விஷயங்கள் அதில் இருக்கின்றது, அதில் அடிப்படையான விஷயங்களை 3 விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள். அந்த 3 விஷயங்கள் எந்த அடியார்களிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கின்றான். ஒன்றாவது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இருக்கா? உலகத்தில் எந்த துறைகளை எடுத்து நாம் பார்த்தாலும் நம்பிக்கை தான் அங்க முதல்ல வந்து நிற்கி. ஒரு தொழில் வைக்கிறார், இந்த தொழில் வைத்தா நமக்கு லாபம் வரும், நம்பிக்கை. ஒரு திருமணம் முடிக்கின்றார், இந்த பெண்ணை நம்ம இவர்கிட்ட கட்டி வச்சா இவர் நல்ல முறையில் வச்சிருப்பாரு, நம்பிக்கை. ஒரு கல்வி படிக்கின்றார், அந்த கல்வி படிச்சோம்னா நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நம்பிக்கை. இப்படி எந்த துறைகளை எடுத்து பார்த்தாலும் அங்கே நம்பிக்கை இடம்பெறும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. இந்த நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு எவ்வாறு ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னா அடிப்படை ஈமானாக ஆக்கி இருக்கின்றான். ஈமான் தான் நமக்கு நம்பிக்கை. அந்த ஈமான் என்னென்று இருக்குன்னு வலுப்பற்றதாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனா அந்த ஈமானிலே உறுதிப்பாடு உள்ளவர்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவநம்பிக்கை வந்துடக்கூடாது. அவநம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? பாழாக்கிறோம். நம்பிக்கையாக இருந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்தில் அல்லாஹ் தஆலா நன்மையை வச்சிருப்பான். நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை நம்ம செயல்பட்டோம்னு சொன்னா அந்த காரியம் முழுமையா செயல்படாது. இந்த ஈமானுடைய அடிப்படையான அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி தரும் பொழுது ஹுதல்லில் முத்தகீன், நல்லடியார்களுக்கு, நல்ல அடியார்களாக இந்த உலகத்திலே யார் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது எது? இந்த குர்ஆன். நல்லடியார்களாக யார் வாழுகின்றார்களோ, வாழ வேண்டும் என்று நியத்து நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அந்த நம்பிக்கையுடைய விளக்கமாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருவது நஸ்குரு அலர் ரஹா, நிஅமத்துக்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு பல நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். அவனை தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை எண்ணி பார்த்தா எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவ்வளவு நிஅமத்துக்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிஅமத்துக்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்வது. வநஸ்பிரு அலல் பலா, பலா இருக்கின்றது, சோதனைகள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் சோதனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த சோதனையை பொறுத்து கொள்வது. நஸ்பிரு அலல் பலா, அந்த சோதனை வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாளர்களாக இருந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சபுரு, பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். ஓ தரலல் பில் கலா, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப பலாய் வருகின்றது, ஒரு முயற்சி செய்கின்றோம்,
அந்த முயற்சி நடக்கும். தொழில் வைக்கணும், அதுல லாபம் கிடைக்கும், கிடைக்காது. இந்த ரெண்டு யார் கையில இருக்கிறது? அல்லாஹ் கையில இருக்கின்றது. நம்ம என்ன செய்யணும்? தொழில் வைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். அந்த தொழில் நின்று நல்ல வருமானத்தை தருவது, அதை வருமானம் இல்லாமல் அதை முடக்குவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அப்ப அந்த முயற்சி செஞ்சு நமக்கு சரியான முறையில நமக்கு அதுல வருமானம் கிடைக்கலையா, அப்ப என்ன செஞ்சிடன்னு? இது அல்லாஹ் புறத்துல, இது கலாக்கதிர் விதியில அல்லாஹ் புறம் வச்சிருக்கான். விதியை தப்பி இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு அணு கூட நம்ம அசைக்க முடியாது. அல்லாஹுடைய கலாக்கதிர் இந்த உலகத்துல எது ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றதோ அதை விட்டு ஒரு இம்மி அளவு கூட நம்ம என்ன செய்ய முடியாது? நகர முடியாது. அது வாழ்க்கையாக இருக்கட்டும், அது அறிவாக இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், நாம் எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். அந்த கலாக்கதிரை தப்பி என்ன செய்ய முடியாது? ஒரு வினாடி நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு அங்க நகர முடியாது. அப்ப கலாக்கதிற்கு உட்பட்டுத்தான் அந்த காரியம் நடக்கும். அல்லாஹ் ஒரு காரியத்தை நிர்ணயித்த காரியத்தை நான் இப்படி நடத்துவேன் என்று ஒரு மனிதன் மேற்கொள்வானால் அல்லாஹ் என்ன செய்வான்? அங்க அந்த காரியத்தை தடை பண்ணிடுவான். அவனுக்கு அதுல வெற்றி கிடைக்காது, தோல்விதான் கிடைக்கும். இப்படி தோல்வி கிடைத்தால் இது அல்லாஹுடைய விதி என்று நாம் புரிந்து கொள்வது, நாம் ஏற்றுக்கொள்வது என்ன? இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நஸ்பிரு அலல் பலா, பலாய் அந்த பலா அதாவது சோதனையுடைய நேரத்திலே நாம் என்ன செய்யணும்? பொறுமையாளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சபருன் நரலாபில் கலா, அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொள்வது. இந்த அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொண்டவர்களுக்கு நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தரும் பொழுது 90க்கு மேற்பட்ட இடங்களிலே பொறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லி தருகின்றான். வபஸிர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதே போன்று பொறுமையை பற்றி 90 இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த பொறுமை, இந்த மேலே சொன்ன இந்த 3 காரியங்கள் எந்த அடியார்களிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். உலகத்தையே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆட்சிக்கு உட்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்கள்ட்ட இருந்த அவர்களுடைய அந்த கவுமில் அவர்களுடைய தர்பாரில் இருந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனம் 400 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தர்பாருக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஜின்களை கூப்பிட்டு கேட்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு அந்த பறவை இனத்தை கூப்பிட்டு கேட்கிறாங்க. இப்படியே எல்லாத்தையும் கேட்கும் பொழுது அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதுல இருந்த ஒரு மனிதர் சொல்லுகின்றார், அதை அந்த சிம்மாசனத்தை நான் கண் சிமிட்டி துறப்பதற்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் என்பதாக அந்த அடியார் சொல்லுகின்றார். அங்கே இருந்த ஒரு நல்லடியார், அந்த தர்பார்ல இருந்த அந்த அடியார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவரிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பல்கீஸ் ராணியுடைய அந்த சிம்மாசனத்தை கண் சிமிட்டு மூடுவதற்கு முன்பாக இங்கே நான் கொண்டு வருகிறேன் என்பதாக அந்த அடியார் சொல்லுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சரி என்பதாக அங்கே உத்தரவு கொடுக்கின்றார்கள். அதே போன்று கண் சிமிட்டி திறப்பதற்கு முன்பாகவே 400 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தர்பாருக்கு கொண்டு வந்து வைத்தார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இது நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டுமா? நம்மளுடைய அறிவை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமன்னா சல்லம்னா. நபிமார்களுக்கு மௌஜிசாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இறை நேசர்கள் சாலிஹீன்களுக்கு கராமாத்தை கொடுத்திருந்தான். இதை குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த சம்பவத்தை நான் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்பொழுது அதே போன்ற அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றது. அப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த சிம்மாசனம் கண் சிமிட்டி திறக்கும் முன்பாகவே வந்து சேர்ந்து விட்டது. அப்பொழுது சொல்லுகின்றார்கள், இப்பேற்பட்ட அடியாரை என்னுடைய அந்த தர்பாரிலே நீ வைத்திருக்கின்றாயே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், ஹாதா மின் ஃபலில் ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய சிறப்பில் நின்று உள்ளதாக இருக்கும். இந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா ஏன் தந்திருக்கிறான் என்று சொன்னால் லியபுலுவனி,
நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கின்றேனா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா இப்பேற்பட்ட அடியாரையும் என்னுடைய தர்பாரிலே வைத்திருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். ஆக அருமையான பிரியுள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையும் சரி தீமையும் சரி சகல காரியங்களும் நம்மளுக்கு சோதனையாகவே அல்லாஹ் தந்திருக்கின்றான். அது நோயாக இருந்தாலும் சரி, அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அது இளமையாக இருந்தாலும் சரி, வயோதிகமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்மளை சோதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மேலே சொன்ன அந்த 3 காரியங்கள் நம்மிடத்தில் வரும் பொழுது நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். முழுமையான நம்பிக்கை வர வேண்டும், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ள வேண்டும், பலாயி அதாவது துன்பங்கள் நேரக்கூடிய நேரத்திலே பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த 3 குணாதிசயங்கள் எந்த அடியார்களிடத்தில் நிலை கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியான வாழ்க்கையை தருகின்றான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். ஆக அருமையான பிரியுள்ள சகோதரர்களே, அந்த நிம்மதியான வாழ்க்கை பெறக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.